வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது வெங்கட்ராமன், சுனிதா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுறோம். ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான கண்டென்ட் தாங்க. சும்மா போரிங்காக இருக்குது. என்னடா இது பிக் பாஸை போட்டால் உப்பு சப்பு இல்லாத இதுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் ஒன்றும் சுவாரஸ்யமே இல்லாமல் இருந்தது. பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக இன்றைக்கி பார்த்தா நம்ம பாருவும் கம்ருதீனோட லவ் தாங்க ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது, சினிமாட்டிக்காக இருக்குது பார்க்கவே. ரொம்ப என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் வந்து நிறைய பேரோட லவ் வந்து உள்ளே எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சாங்க பிக் பாஸ்க்குள்ளே. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமானதாக தான் இருந்தது. எப்படின்னு பார்த்தவங்களுக்கு அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து கம்ருதீன் அண்ட் பார்வதி வந்து ரொம்ப ஜென்யூனாக அவங்க உட்காந்து பேசும்போது அது வெளிப்படுறத பார்க்க முடியுது. பார்வதி வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, நமக்குள்ளே வந்து உள்ள பிக் பாஸ்க்குள்ளே என்ன பேசுகிறோம், நம்மளோட கண்டென்ட்டுக்காக என்ன பண்ணுறோமோ அது கூட ஜென்யூனாக தான் இருக்கணும். மற்றபடி நம்மளுக்குள்ளே டீப்பராக போக வேண்டாம். அப்படி போனாலும் அதை வெளியில் பேசிக்கலாம் அப்படின்றத அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி கம்ருதீனும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் எனக்கு தெரியுது, மற்றவங்க கூட நான் மற்றவங்கன்னா இந்த இடத்துல யாருன்னா அரோரா கூட அவர் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா பிக் பாஸ்க்குள்ளே, அதை பற்றி அவர் பேச வராரு. அரோரா பேசினது அவங்க வந்து தன்னை வந்து பிக் பாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களால இண்டிவிஜுவல் பிளேயர் கிடையாது அப்படின்றத இவர் இந்த இடத்துல வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. ஏன்னா இவர் சொல்கிறாரு, பார்வதி நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணுவீங்க, கம்ருதீன் அதாவது அவனும் வந்து இண்டிவிஜுவல் ப்ளே பண்ண முடியும், ஆனால் வந்து அரோராவால் அப்படி பண்ண முடியாது. நிஜமாக அது உண்மைதாங்க. ஏன்னா நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம், 2 நாளாக வந்து எந்த கண்டென்ட்டுக்குள்ளவே வரலை அரோராவும் துஷாரும். அதனால் கம்ருதீன் சொன்னது இந்த இடத்துல ரொம்ப சரியான பாயிண்ட்டு. அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் பேசிக்கிறது, 2 பேரும் புரிஞ்சுக்கிறது, இந்த பிக் பாஸ் பிளேயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ரோலுக்கு ஜென்யூனாக இருக்கணும்னு சொல்லும்போது அவங்க நிஜமாகவே வந்து 2 பேருமே லவ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு தோணுது. அது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா 2 பேருமே காயப்பட்டவங்க. அது கம்ருதீன் ஓப்பனாகவே சொல்கிறாரு. பார்வதி கிட்ட வந்து அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு லவ்வோ ஏதோ ஒன்று அவங்களோட இதுவும் வந்து இமேஜை வந்து அவங்களுடைய கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து பார்வதி கிட்ட பார்க்குறேன் அப்படின்றத அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அதை பேசுகிறாரு. அது ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுக்குள்ள அந்த லவ் சீனை காட்டும் போது. இதில் நீங்கள் இன்னொன்று பார்த்துருப்பீங்க, இந்த எபிசோடில் ஃபுல்லாக அந்த டாஸ்க் ஒன்று வச்சுருப்பாரு. அது வந்து எல்லாம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் டாஸ்க்கு. அதில் வந்து எல்லாமே அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அதாவது அவங்களுக்கு இந்த கோல்டு காயின் ஒரு கான்செப்ட். ஆமாம், ஓனர் ஒர்க்கரு அப்புறம் வந்து அதை குவாலிட்டி செக்கர் அப்படின்னு போட்டாங்க. இது குவாலிட்டி செக்கிங் பண்ணுறதுல வந்து பார்வதியும் திவாகரும் தான் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பிக் பாஸ் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, யார் ரொம்ப எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிப்பா, அவங்களால ஓட முடியாது, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்கள தேர்ந்தெடுத்து குவாலிட்டி செக்கிங்க்கு நீங்கள் போடலாம் கியூசியா அப்படின்றாரு. ஸோ பெரும்பாலான அந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்வதி அண்ட் திவாகர் கூட சொல்லலாம். ஏன்னா அவரு கொஞ்சம் லைட்டாக தாங்கலாம் நடப்பார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்வதியை ஏன் வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னா, அதான் பார்வதி இதில் வந்து சொல்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க, என்னை வந்து எல்லாத்துலேயும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறேன், குறை சொல்கிறேன்னா, ஆனால் கேம் விளையாடுறது அவங்க தான். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நீ என்ன கொடுத்தாலும் நான் அதை நல்லா பெஸ்ட்டு கொடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. பட் வியானாவையும் எல்லாருமே அது மாதிரி சொன்னதுனால அவங்களுக்கும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் போச்சு. போன வாட்டி ரேம் வாக்கில் கூட பார்த்தீங்கன்னா, பார்வதி ஏன் வந்து இவரை வேணான்னு சொன்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்வதி சொன்னாங்க இல்லையா, நானும் இவரும் தான் எல்லாத்துலேயுமே ஒன்றா வரும், அதனால எனக்கு மாற்றி போடுங்கன்னு சொன்னதை அதை வேற மாதிரி வந்து திருச்சி பேசுனதை விக்கி வந்து வேற மாதிரி பேசி அதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாப்புல. ஆனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ பாருங்க கியூசியில் கூட இவங்க 2 பேரும் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் டஃப் காம்படிட்டவராக இவங்களுக்கெல்லாம் தெரியறதுனால இவங்களை எப்படியாவது குறை கண்டுபிடிச்சி வெளியில் அனுப்பணுன்றதே பெரிய குறிக்கோளாக இருக்காங்க. இதில் வியானாவையும் இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வியானா என்ன பண்ணிட்டாங்க, உடனே அதை ஃபீல் பண்ணி ரொம்ப அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. தேம்பல் வந்து ஒரு மாதிரி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஆனால் வியானா வந்து அந்தந்த இடத்துல உட்காந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா
பார்வதியும் இது மாதிரி தான் எல்லாராலையும் மார்க் பண்ணப்பட்டாங்க, கார்னர் பண்ணப்பட்டாங்க, அப்பெல்லாம் நமக்கு தெரியல அப்படின்றத வியானா இன்னைக்கு ஃபீல் பண்ணி அதே மாதிரி பேசுறத பார்க்க முடியும். ரம்யா ஜோ வந்து பயங்கரமா வந்து சண்டை யாருக்கு நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதிக்கும் ரம்யா ஜோக்கு தான் நடக்கும். இப்போ ரம்யா ஜோவே வந்து பார்வதியை கன்சோல் பண்ணிடுறான். கன்சோல் பண்றது மட்டும் இல்ல, கன்சோல் அவங்க பண்ணல, பார்வதி தான் போயிட்டு வாலண்டரியாவே வந்து ரம்யாட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள அவங்க அப்படி தான் இருந்து ஆகணும். அதுக்கப்புறம் ரம்யாவும் பேசிக்கிறாங்க. ஏன்னா ரம்யாவுக்கும் வந்து அப்படி சேர்ந்தாதான் வின் பண்ண முடியும். ஏன்னா அடுத்தடுத்து நாமினேஷனில் வந்து மற்றவங்களோட ஜெல் ஆகிறத தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா திரும்பவும் சேர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கிரிமினலாக அவங்க வந்து நிறைய பாயிண்ட் யோசிக்கிறாங்க. வியானாவும் பார்வதியும் பேசுனாங்கன்னா இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வியானாவை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரியே இந்த ரம்யா ஜோ வந்து பண்ணுறதை பார்க்க முடியுது. அவங்க போயிட்டு நீ வியானா நீ யாரையும் நம்பாத அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, பார்வதி கூட பேசும்போது பார்வதியை நம்பாத அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. பார்வதி கிட்டயும் இப்படி போட்டு கொடுக்குறாங்க. அதாவது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படி, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி பேசுறது அது நல்லா பார்க்க முடியுது. பார்வதி கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி நீ வெளியில போனீங்கன்னா உனக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிச்சு. ஒரு பிரச்சனையில வந்து ரம்யா ஜோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, பார்வதிக்கு வந்து ஏற்கனவே பேர் கெட்டு போயிருக்குது, இப்போ நீ கூட சேர்ந்துக்காத அப்படின்னு வியானா கிட்ட ஏற்கனவே சொல்றத பார்க்க முடியுது. அடுத்தது இப்ப பார்வதி கிட்ட என்ன சொல்றாங்க, நீ இவங்க வெளியில போய் பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும், உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை பத்தி என்னெல்லாம் பேசுறாங்க. ரம்யா ஜோ நீ வெளியே வந்து பாருமா, யாருக்கு எவ்வளவு ரேங்க்ல இருக்காங்க உனக்கு அப்புறம் வெளியே வந்தா தெரியும். ஆமா, இப்ப பார்வதி பாத்தீங்கன்னா நிறைய அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே மென்டலியாவும் சரி, அவங்களோட பிசிக்கலாவும் சரி, நல்ல சூப்பரா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க இதுல பார்க்க முடியுது. மற்றவங்க கிட்ட நம்ம அது மாதிரி எதுவுமே சொல்ல முடியல. எல்லாருமே அதே மாதிரி எப்போ வந்தாங்களோ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரே கூட்டையில் ஊர்ன மட்டைகளாக தான் சபரி அண்ட் கனியோட டீம் இருக்குது. கனி வந்து இந்த வீக் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா சரியாக திட்டு வாங்குவாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட கேப்டன்சியில் ரொம்ப பார்ஷியலாக நடந்துக்கிறாங்க. என்ன சொல்கிறது, சரியான அவங்களோட வேலைகளை வந்து ஒழுங்காகவே அவங்க கவனிக்கல. இது எல்லாமே பார்வதி நோட் பண்ணி வச்சுருக்காங்க. வீக்கெண்டுக்காக பார்வதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நோட் பண்ணியிருக்காங்க, வியானாவை நோட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ கனி வந்து இப்போ எல்லாருமே இந்த மாதிரி மைக்கெலாம் ப்ராப்பராக மாட்டலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. தோப்புக்கரணம் போடணுன்றது அதுவும் 50ன்றாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா 50ன்றது பெரிய ஒரு இதுதான். இப்போ திவாகர் கூட ஒரு லைட்டாக ஒரு கண்ணா சபரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10, 15 அது மாதிரி தான் கொடுத்தாங்க மைக்கு போடாததுக்கு. அப்போ திவாகருக்கு பார்த்தீங்கன்னா 50ன்னு சொல்லிட்டாங்க. உங்களால முடிஞ்சதை போடுங்க. என்ன இப்படியும் பேசிட்டு அப்படியும் பேசுவீங்களா? பேசுறதுல ஒரு தெளிவாக இருக்கணும்ல. அது மாதிரி இல்லாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்க, கண்டஸ்டன்ஸை வச்சு செய்யணும் அப்படின்ற இதில் கொடுமைப்படுத்துகிற ஒரு ரேஞ்சில் பிடிக்காதவங்களுக்கு இப்படி கொடுத்துட்றாங்க பனிஷ்மெண்ட்டு. ஆனால் மக்கள் பார்த்துட்டு அவங்கள தப்பாக நினைக்கக்கூடாது இல்லையா? அதனால் மக்களுக்காக என்ன பண்ணுறாங்க, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னா நீங்கள் திவாகர் வந்து 30 பண்ணிடுவாப்புல. ஆமாம், நல்லா தான் இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலை இவங்கெல்லாம் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த கானா வினோத் உள்ளே வருவார். உள்ளே வந்துட்டு அவர் ஒரு வார்த்தை விடுறதுக்கு உடனே இவர் டென்ஷன் ஆகிடுவார். திவாகர் நீ ஃபர்ஸ்ட் அவனை கலப்பி விடியா போயா அப்படின்னுவாரு. அது உண்மைதான். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் வந்து டாப்பாக இருக்காங்க, இப்போ பார்வதி பார்த்தா பார்வதி யார்கிட்ட ஒரு 2-3 பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி திவாகரை வச்சு தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போ அதில் வந்து அந்த கானா வினோத் வந்து திவாகர் எங்கெல்லாம் இருக்கிறாப்புலையோ அங்கெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணுறது தான் எதிர்பார்க்குறாப்புல. அதனால திவாகர் கொஞ்சம் உஷாராயாச்சு. நீ போப்பா, நீ கிட்ட வராத போப்பான்னு போயிடுவாப்புல. மறுபடியும் அந்த வந்து நான் ஒன்றா அவருக்காக 20 போடுறேன்னாப்புல. அது ஏற்றுக்கக்கூடிய மாதிரி விஷயமாக தான் இருந்தது. இருந்தாலும் அவர் வந்து எல்லாருமே வந்து ஜென்யூனாக யாருமே ப்ளே பண்ணலை. பார்த்தீங்கன்னா திவாகரையும் கம்ருதீன் பார்வதி இவங்க 3 பேர் மட்டும்தான் ரொம்ப 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 ட்ரூ அண்ட் ஜென்யூனாக இருக்கிறாங்க. அவங்க விளையாட்டும் ட்ரூவாக இருக்குது, மக்களுக்கும் வந்து ஜென்யூனாக இருக்காங்க. வியானாவும் இப்போது என்ன சொல்கிற என்ன இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாருமே ஃபேக்காக தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நினைக்கிற விஷயங்களை உள்ளே பண்ணிவிட்டு அதுக்கு தப்பாகிடக்கூடாது இல்லையா? அதை சரி பண்ணுற மாதிரி மக்களுக்காக ஒரு போர்வை மாதிரி ஒன்று இது பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, ஓகே நீங்கள் இதை பண்ணாதீங்க, இதை பண்ணிங்கன்னா நல்லது, இப்படி சொல்லி எஸ்கேபிசம் தான் நிறைய நடக்குது. அதுக்கு இன்னும் நல்ல தெளிவாக பண்ணால்
திருட்டுத்தனமான ஒரு வேலையை தான் உள்ள வந்து பண்ணிட்டு ஆனால் இருக்காங்க. இந்த வாரம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.